வணக்கம். ஒரு மழைக்கால இரவு. எழுத்தாளர் தாமரை செல்வம். பகிர்வு வாசிப்பவர் பானுரதி துரைராஜசிங்கம். 8 வருஷத்திற்கு பிறகு கனடாவிலிருந்து கலைஜீவன் கொழும்புக்கு வந்திருந்தான். இன்று காலை 9 மணிக்கு அவன் வெள்ளவத்தைக்கு போய் மலர்விழியை அவளின் மாமா வீட்டில் பெண் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கலைஜீவன் வந்து இறங்கிய 4 நாளும் வீடு ஒரே கலகலப்பாக இருந்தது. வெளிநாட்டு உழைப்பு மூலம் எத்தனையோ வசதிகளை பெருக்கிக் கொள்ள முடிந்தது. கொழும்பில் கொள்ளுப்பட்டியில் எல்லா தளபாடங்களும் சொந்தமாய் வீடு வாங்கி தங்கை சுகந்திக்கு சீதனம் கொடுக்க முடிந்தது. மாப்பிள்ளை என்ஜினியர், ஜெயவர்த்தனபுரவில் பெரிய கம்பெனியில் வேலை, போய் வர கொண்டா மோட்டார் சைக்கிள். தங்கை வசதியாயிருப்பது சந்தோஷமாயிருந்தது. யாழ்ப்பாண பிரச்சனைகள் காரணமாய் அம்மாவும் வந்து சுகந்தியுடன் 4 வருஷமாய் இருக்கிறாள். 2 தம்பிகள் சுவிஸிலும் நோர்வேயிலும் இருந்து நிறைய உழைக்கிறார்கள். சின்ன வயதில் யாழ்ப்பாணத்தில் இருந்து பட்ட கஷ்டம் எல்லாம் கனவு மாதிரி இருக்கிறது. அப்பா இல்லாமல் சின்ன வயது காலமெல்லாம் கஷ்டத்திலேயே கடந்து போயிருந்தது. இப்போது நினைத்தும் பார்க்க முடியாத வசதி. இப்போது அம்மா கை நிறைய காசு வைத்து செலவழிக்கிறாள். ரஞ்சனாஸில் போய் நினைத்த மாதிரி ஒரே சமயத்தில் 4 காஞ்சிபுரம் வாங்கிக் கொள்கிறாள். அம்மாவும் சுகந்தியுமாய் செட்டியார் தெரு அலசி விதம் விதமான தோடுகள் சங்கிலிகள் என்று வாங்கி போட்டு கொள்கிறார்கள். அம்மா பிரஷர் என்றாலும் டெல்மன் போய்த்தான் செக் பண்ணி கொள்கிறாள். அம்மாவிடம் செல்வச்செழிப்பும் மிடுக்குத்தானாய் வந்து சேர்ந்து விட்டது. யாழ்ப்பாணத்தில் 90ஆம் ஆண்டுக்கு பிறகு 2.5 வருஷம் கரண்ட் இல்லாமலும் வேறு வசதிகள் இல்லாமலும் குண்டு வீச்சுக்கள் செல்லடிகள் நடுவே கஷ்டப்பட்டதை இன்னமும் சொல்லி முடிக்கவில்லை. இப்போது அம்மாவை பார்த்தால், அம்மாவின் கதைகளை கேட்டால் கொழும்பிலேயே பிறந்து வளர்ந்தவளோ என்று நினைக்க தோன்றும். கலைஜீவனுக்கு 2 வருடங்களாக அம்மா நல்ல குணமான வடிவான பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறாள். போன வருடம் புரட்டாசி மாதம் மலர்விழியின் ஜாதகம் அவளின் மாமா மூலம் அவர்களிடம் வந்தது. மலர்விழியின் மாமா பல வருடங்களாக வெள்ளவத்தையில் வசிப்பவர், வசதியானவர். ஜாதகம் நல்ல பொருத்தம். ஆனால் யாழ்ப்பாணத்தில் பெண் என்றதும் முதலில் அம்மா தயங்கினாள். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு அந்த பெண் வருவதில் இருக்கும் சிரமம் அம்மாவுக்கு தெரியும். முதலில் கிளாலி கடல் கடக்க வேண்டும், பிறகு தாண்டிக்குளம் தாண்ட வேண்டும் என்றாலும் மலர்விழியின் படம் பார்த்ததில் அம்மாவுக்கும் சுகந்திக்கும் பிடித்து கொண்டு விட்டது. மலர்விழி அழகான பெண், மெல்லிய உயரமான தோற்றம், நல்ல அகல கண்களும் குழந்தை முகமுமாய் மெல்லிய சிரிப்புடன் யாழ்ப்பாணத்தில் நாவலர் வீதியில் உள்ள தங்கள் வீட்டு முன்னால் குரோட்டன்ஸ் செடிகளின் நடுவே நின்று அவள் எடுத்துக்கொண்ட புகைப்படம் கனடாவுக்கு கலைஜீவனுக்கும் அனுப்பப்பட்டது. படம் பார்த்துவிட்டு சம்மதம் என்று எழுதுவோம் என்று அவன் யோசித்து கொண்டிருந்த போது வலிகாமம் இடப்பெயர்வு போன ஐப்பசியில் நடந்தது. ஒரு இனத்தையே வேரோடு புரட்டி போட்டது போன்ற அந்த இடப்பெயர்வின் பின் அந்த பேச்சுக்கால் மீண்டும் தொடராமல் அப்படியே நின்றுவிட்டது. அம்மா அதை அப்படியே விட்டுவிட்டு வேறு இடங்களில் பெண் தேடினாள். தூரத்து சொந்தத்தில் ஒரு பெண்ணை பேசி அதுவும் பிடிக்காமல் போயிருந்த போது மலர்விழியின் மாமா 2 மாதத்திற்கு முன் மறுபடியும் வந்தார். மலர்விழியை கூட்டிக் கொண்டு அவளின் அப்பா கப்பல் மூலம் கொழும்புக்கு வந்திருப்பதாக சொன்னார். வேறு பார்த்தும் ஒன்றும் சரிவராததால் அம்மா இதையே ஒழுங்கு செய்ய தீர்மானித்தாள். மாமா வீட்டிற்கு போய் மலர்விழியை நேரில் பார்த்தபோது அவளின் அழகும் அமைதியான தோற்றமும் பிடித்து கொண்டு விட்டது. வேறு விஷயங்களிலும் ஒரு பிரச்சனையும் வரவில்லை. மலர்விழியின் அண்ணாவும் ஜெர்மனியில் இருந்ததால் தங்கைக்கு குறை வைக்க மாட்டான் என்று புரிந்தது. எல்லா விதத்திலும் அம்மாவுக்கு சரியென்று படவே கலைஜீவனை வரச் சொல்லி அறிவித்தாள். கொழும்பில் பெரிதாக திருமணம் செய்ய வேண்டும் என்பது அம்மாவின் விருப்பம். யாழ்ப்பாணத்தில் இருந்த அவர்களது சொந்தக்காரர் நிறைய பேர் இப்போது கொழும்பில் இருக்கிறார்கள். அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஓபரோய் ஹோட்டலில் வைத்து வடிவாய் செலவழித்து திருமணத்தை நடத்த வேண்டும். தங்களின் வசதி பார்த்து அத்தனை பேரும் என்று அதிசயிக்க வேண்டும். அதுதான் அம்மாவின் ஆசை. அம்மாவின் ஆசைக்கு கலைஜீவனும் மறுப்பு சொல்லவில்லை. ஆரவாரப்பட்டு கொண்டிருந்த அம்மாவை ஒரு சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். வெளிநாட்டு வாசகம் கலைஜீவனின் உணவில் குளிர்மையையும் பளபளவென்ற நிறத்தையும் தந்திருந்தது. அம்மாவுக்கு, சுகந்திக்கு, அவள் கணவனுக்கு, குழந்தைகளுக்கென்று நிறைய பொருள்கள் வாங்கி வந்திருந்தான். அவற்றுடன் மலர்விழிக்கென்று தனியாய் சில பொருள்கள் கொண்டு வந்திருந்தான். மலர்விழியை நிச்சயம் செய்திருப்பதாக அம்மா சொன்ன பிறகு அவள் மாமாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மலர்விழியுடன் கதைக்க விரும்புவதாக சொன்னான். ஒரு சனிக்கிழமை இரவு அவர் வீட்டில் மலர்விழியுடன் தொலைபேசியில் கதைக்க முடிந்தது.
ஹலோ என்றபோது அவள் திருப்பி ஹலோ சொன்னாளா என்று தெரியவில்லை. அவள் குரலே கேட்கவில்லை. அவனுக்கும் முதலில் என்ன கதைப்பது என்று தெரியவில்லை. யாழ்ப்பாணத்திலிருந்து கப்பலில் வந்த நீங்களாம் என்றான். மெல்லிய குரல் வினாடியில் ஒலித்து மறைந்தது. யாழ்ப்பாணத்திலேயும் பிரச்சனை தான் என்ன? இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு விருப்பம்தானே? என்ன சொல்லுங்கோ? ஓம். இல்லை, ஏதும் இருந்தால் மனம் விட்டு கதைக்கலாம். அவள் குரல் வரவில்லை. என்ன, ஏதாவது கதையுங்கோவன். ஒரு வினாடி பொறுத்து. இங்கே இருந்து வாரபோது உங்களுக்கு ஏதும் கொண்டு வாரன். என்ன வேணும் சொல்லுங்கோ? சரி, இனி நேரில் கதைப்பம். வேறு என்ன? அவன் கடைசியாய் உங்களோட குரலில் என்ற இரண்டையும் கேட்கறதுக்காக இப்போ டெலிஃபோன் காசு 4000 ரூபாய் கட்டப்போறேன் என்று சிரித்தான். அதற்கு அவள் அந்த பக்கத்தில் சிரித்தாளா தெரியவில்லை. அந்த என்ற குரலின் மென்மையும் நளினமும் அவனுக்கு மிகவும் பிடித்து விட்டது. நேரில் போய் கதைக்கும் போது என்ன செய்வாள் பார்க்கலாம் என்று மனதோடு சிரித்து கொண்டான். அவன் கொழும்புக்கு வந்த மறுநாளே மலர்விழியின் அப்பாவும் மாமாவும் அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். அவர்களின் கதையும் இயல்பும் பண்பும் அவனுக்கு பிடித்து கொண்டது. யாழ்ப்பாணத்து நிலைமை பற்றி ஆர்வத்தோடு கேட்டான். மலர்விழியின் அப்பாவுக்கு இடப்பெயர்வு பற்றிய பேச்சு வந்ததும் கண் கலங்கிவிட்டது. கடவுளே, அந்த நேரத்தை இப்போ நினைச்சாலும் மனம் ஏங்கி போகுது. நீர்வேலிக்கு ஆமி வந்துட்டுது. எண்டவுடனே நாங்கள் வெளிக்கிட்டுட்டோம். ஊரை விட்டு வீட்டை விட்டு வெளிக்கிட்டு நாவற்குழியில் வந்தோம். அந்த பக்கம் பொம்பர் சுத்துது, இந்த பக்கம் செல் விழுகுது. அதுக்குள்ளே மழை கொட்டுது. கடவுளே, எத்தனை வயசு போனதுகள், எத்தனை குழந்தைகள். நாங்களும் செய்தியல் மூலம் இதை கேள்விப்பட்டு ஏங்கி போனோம். சனமெல்லாம் ஒட்டுமொத்தமாக என்னண்டு வெளியேறிச்சதுகள். எப்படி இது சாத்தியப்பட்டதுண்டு எங்களுக்கு முறை பதட்டமாயும் கவலையாயும் இருந்தது. அங்கிருந்து நடந்துதான் வந்த நாங்கள் சாவகைச்சேரியில் என்னோட கச்சேரியில் முந்தி வேலை செய்த ஒரு சிநேகிதர் வீட்டில் தான் இருந்து நாங்கள். பிறகு போன சித்திர சண்டையோடு திரும்பி வீட்டை போக வேண்டியதாச்சு. அங்கே போய் இருந்தது தான் பிள்ளையின் அலுவலுக்காக தாயை என்ற அக்காவலோட விட்டுட்டு பிள்ளையை கப்பலில் கூட்டி கொண்டு வந்த நான். அதுவும் கப்பலில் இடமெடுக்கப்பட்ட பாடு இவ்வளவு நாளாச்சு. சரியாக கஷ்டப்பட்டிருப்பீங்கள், அவன் அனுதாபத்துடன் சொன்னான். நாவலர் வீதியில் தன்னோடு சிறுவயது முதல் பழகி வந்த நண்பனின் குடும்பத்தவர் பற்றி விசாரித்தான். அந்த நண்பன் இப்போது இந்த உலகில் இல்லாவிட்டாலும் அவன் குடும்பத்தவர் பற்றிய கவலை அவன் குரலில் இருந்தது. அவர்கள் கிளாலி கடல் வழியாக வன்னிக்கு போய்விட்டதாக சொன்னார். கலைஜீவன் யாழ்ப்பாணத்து கதைகள் அவர்களுடன் கதைப்பது அம்மாவுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. அந்த பழைய கதைகள் எல்லாம் இப்போது ஏன் கதைக்க வேண்டும் என்று மனதுக்குள் அழுத்து கொண்டாள். அப்போதுதான் இன்று காலை 9 மணிக்கு மாமா வீட்டில் பெண் பார்க்க போவதாக முடிவு செய்திருந்தார்கள். அம்மாவும் சுகந்தியும் கலைஜீவனுடன் புறப்பட ஆயத்தமானார்கள். அவர்கள் ஓட்டோவில் ஏறி புறப்பட்ட போது நேரம் 8:50 கொண்டிருந்தது. மலர்விழிக்குரிய பார்சல் கையில் இருந்தது. வரிசையான வாகன ஓட்டத்தால் காலி வீதி மூச்சு திணறிக் கொண்டிருந்தது. கண்ணாடியில் முகம் பார்த்து நெற்றியில் பொட்டு வைத்து கொண்டாள் மலர்விழி. மயில் நீளத்தில் மஜந்தா நிற கரை போட்ட மைசூர் சில்க் சேலையில் மிகவும் அழகாயிருந்தாள். எளிமையான அலங்காரம். கடைசியாய் கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். கண்களில் லேசான கவலையும் கலவரமும் இருப்பதை மறைக்க முடியவில்லை. அறைக்குள் மாமி வந்து அவளை சந்தோஷத்துடன் பார்த்தாள். எனக்கு பயமாயிருக்கு மாமி. சி, உனக்கு விசர், என்ன பயம்? அப்படி ஒரு சம்பவம் நடக்காமலே விட்டிருக்கலாம், எவ்வளவு நிம்மதியாக இருக்கும். சரி, நடக்காமல் விட்டிருந்தால் நல்லதுதான். இப்போ எல்லாம் இவ்வளவு சாதாரணம். விசாரணை கண்டு எல்லாரையும் தான் பிடிக்கிறாங்க. கொண்டு போய் விசாரிச்சுட்டு விடுகினோம். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கில்லை மாமி, நாங்கள் ஒரு சாதாரணம் என்று சொல்லுறோம். ஆனால் இந்த ஜனங்கள் தேவையில்லாமல் எவ்வளவு கதைக்குங்கள். அதை நினைச்சாதான் கவலை. சனத்தின்ற கதைக்கு பயப்பட முடியுமே, நீ ஒன்றும் யோசிக்காத. மாமி வேறு அலுவல் கவனிக்க போய்விட்டாள். மலர்விழிக்கு மனதுக்குள் குழப்பமாக இருந்தது. என்ன கஷ்ட காலத்துக்கு அப்படி நடந்தது என்று மனம் தவித்தது. அன்று எவ்வளவோ கஷ்டப்பட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து கப்பலில் திருகோணமலை வந்து அங்கிருந்து கொழும்பிற்கு மாமா வீட்டுக்கு வந்து சேர்ந்த அன்றிரவு வெள்ளவத்தை பகுதி சுற்றி வளைக்கப்பட்டு தேடுதல் நடந்தது. அடையாள அட்டையில் யாழ்ப்பாண விலாசம் உள்ள இளம் வயதுக்காரர் அனைவரையும் கைது செய்து கூட்டி போனார்கள். மலர்விழியும் அந்த 50 பேர்களில் ஒருத்தியாக இருந்தாள். மாமா எவ்வளவோ வாதாடியும் அவர் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. அவளை விடுவிக்க மாமாவும் அப்பாவும் 10 நாளாக அலைந்து திரிந்தார்கள். 10 நாள் விசாரணைக்கு பிறகு அவளுடன் சேர்ந்து 30 பேரை விடுவித்தார்கள். அதன் பிறகுதான் மாமா கலைஜீவனின் அம்மாவுடன் கல்யாண பேச்சுக்களை தொடர்ந்தார். அவளை கைது செய்து கொண்டு போன விஷயத்தை அவர்களிடம் சொல்ல தேவையில்லை என்று தீர்மானித்தார்கள். யாராவது அவைக்கு சொன்னால் எங்களை வேணுமென்று மறைச்சு வச்சிட்டோம் என்று குறை சொல்லுவினம், சந்தேகப்படுவினம் என்று அவள் சொன்னாள். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, பேசாமல் இரு. அவர்கள் அப்படி சொல்லிவிட்டாலும் அவளுக்கு மனதுக்கு சமாதானமாக இல்லை, பயமாக இருந்தது.
அவர்கள் வந்து வரவேற்பறைக்குள் இருந்த 10 நிமிடங்களில் பின் மாமி வந்து அவளை கூட்டி போனாள். அங்கு ஒரு பக்கமாக இருந்த இருக்கையில் மலர்விழி அமர்ந்து கொண்டாள். மாமி கேக்கும் தேநீரும் கொண்டு வந்து எல்லோருக்கும் கொடுத்தாள். வளமையான பேச்சுவார்த்தைகள். அந்த பேச்சுவார்த்தைகளினிடையில் ஒரு சந்தர்ப்பத்தில் அவள் ஒரு தடவை நிமிர்ந்த போது கலைஜீவனின் பார்வையை சந்தித்தாள். படத்தில் பார்த்ததை விட நிறமாக மிடுக்காக இருந்தான். மெதுவாய் பார்வையை திருப்பிக் கொண்டாள். மலர்விழியுடன் கதைக்கப் போவதாய் கலைஜீவன் கேட்டதால் பக்கத்து அறைக்குள் போனார்கள். அவள் எதிரே படபடப்பாக இருந்தது மலர்விழிக்கு. அவன் சிறிது நேரம் எதுவும் பேசவில்லை. தன் முகத்தை லேஞ்சியால் லேசாய் துடைத்து கொண்டான். தலையை கோதிக்கொண்டான். பிறகு அவளை பார்த்து இதமாக புன்முறுவல் செய்தான். எல்லா யோசனைகளும் விலகி போக இயல்பாய் ஒரு வெட்கம் வந்து ஒட்டி கொண்டது. அவளது படிப்பை பற்றி, அவள் விருப்பங்கள் பற்றி கேட்டான். கனடாவில் தன் வேலை பற்றி சொன்னான். 3-4 மாதத்துக்குள் கனடாவுக்கு கூப்பிடலாம் என்றான். நான் தான் கதைச்சு கொண்டிருக்கிறேன், நீங்களும் கொஞ்சம் கதையுங்கோவன் என்று சிரித்தான். சரி, திகதி குறிச்சு போட்டு பின்னேரம் 4 மணி போல சொல்ல வாரன். என்ன, போய் வரட்டோ என்று விடை பெற்று கொண்டான். அவர்கள் போன பிறகும் அந்த கலகலப்பு தொடர்ந்து இருந்தது. இப்போது மனதுக்குள் கொஞ்சம் உற்சாகமாக இருந்தது. எல்லாவற்றையும் அலட்சியமாய் நினைக்க தோன்றியது. எனக்கு மத்தியானம் கொள்ளுப்பட்டியில் அலுவலருக்கு, அதை முடிச்சு போட்டு அவன் வீட்டையும் ஒருக்கா போயிட்டு வாரன் என்று சொல்லி மாமா வெளியே புறப்பட்டு போனார். மலர்விழி உடைகளை மாற்றிக்கொண்டு வாசற்பக்கம் வந்து நின்றாள். எதிர் வீட்டில் தபால்காரன் வந்து கடிதம் கொடுத்து விட்டு போனான். இளநீர் வண்டியை தள்ளிக்கொண்டு ஒரு வயதான கிழவன் தெருவை கடந்து போனான். சுள்ளென்ற வெயில். கலைஜீவனின் பளிச்சென்ற முகமும் சிரிக்கும் கண்களும் மனதில் தோன்றியது. நல்லவன் போல தெரிகிறது. கைது செய்து கூட்டி போன விஷயத்தை சொன்னாலும் புரிந்து கொள்ளக்கூடியவனாய் இருக்கக்கூடும். ஆனால் வெளிநாடுகளில் சொகுசாக வாழ்கின்றவர்களில் எத்தனை பேருக்கு எங்கள் பிரச்சனைகள் விளங்கி இருக்கப் போகிறது? தினமும் மரண பயத்துடன் வாழ்கின்ற வாழ்க்கை பற்றி எத்தனை பேரால் உணர்ந்து கொள்ள முடிகிறது? அவள் வாசல் கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்தாள். சமையலறையில் மாமிக்கு உதவி செய்தாள். மத்தியானம் 2 மணிக்கு மாமா பெயரைந்த முகத்துடன் வந்தார். காரணம் புரியாமலே நெஞ்சு தவித்தது. நான் இப்போ அங்கே இருந்துதான் வாரன். கொஞ்சம் சிக்கலா போச்சுது. பிள்ளையை பிடிச்சு கொண்டு போய் 10 நாள் அவங்க வச்சிருந்தது பற்றி யாரோ எரிச்சல் பிடிச்ச சனம் அவைக்கு சொல்லி போட்டினோம். அந்த மனசி ஒரேடியாக பேசி கொண்டிருக்குது. என்னவாம், என்ன பேசுகிறா? அப்பா பதறி போய் கேட்டார். அவங்கள் மலர்வழியை விசாரிக்க கொண்டு போனதுண்டு. தங்களோட சொந்தக்காரர் அறிஞ்சா ஒரு மாதிரி நினைப்பினமாம். எங்களோட வீட்டில் செய்கிறதுக்கு தங்களுக்கு இனி விருப்பம் இல்லையாம். தாங்கள் வேறு இடத்துல பொம்பளை இட போகினமாம். தாய் இவ்வளவு சொல்ல மகன் என்ன செய்யுது? மாமி ஆத்திரத்துடன் கேட்டாள். பொடியன் தலை குனிஞ்சு கொண்டு பேசாமல் இருக்குது. பிறகு என்ன நடந்தது என்று கேட்டார். நான் நடந்ததை சொன்னான். பிள்ளையின்ற ஐடென்டி கார்டில் யாழ்ப்பாண விலாசம் இருந்ததாலாம் கூட்டி போய் விசாரித்தவங்கள் என்று விவரமாய் சொன்னான். பொடியன் அது கொண்டும் சொல்லல. தாய் தான் நாங்கள் வேணுமென்று சொல்லாமல் மறைச்சு போட்டோமென்று பேசி கொண்டிருக்கிறா. நான் விட்டுட்டு வந்துட்டேன். இந்த இடம் போனா போகுது, வேறு இடம் பார்க்கலாம். இப்போ என்ன வந்தது? மலர்விழி விக்கித்து போய் நின்றாள். எதை நினைத்து பயந்தாலோ அது நடந்தே விட்டது. ஏதோ ஒரு சூழல் மனதை அழுத்துவது போலிருந்தது. கனடா வாழ்வின் ஆசை பட்டென்று அறந்தது. கலைஜீவனின் மலர்ச்சியான முகமும் இதமான பார்வையும் ஒரு வினாடியில் கலைந்து போனது. ஒரு 5 நிமிடம் செயலற்று நின்றாள். பிறகு இயல்பாக பாதிப்பு இல்லாதவள் போல புத்தகம் புரட்டி கொண்டு அமர்ந்து விட்டாள். மாலை 4 மணியும் கடந்து போனது. ஒரு கனமான மௌனம் வீட்டுக்குள் நிலவியது. நாள் குறிக்கப்பட்டிருந்தால் கலைஜீவன் சொல்ல வந்திருப்பான். 5 மணிக்கு மேல் மனம் சோர்ந்தது. என்ன மனிதர்கள் என்று சலிப்பு வந்தது. 6:15 மணிக்கு அழைப்பு மணி ஒலித்தது. மாமி கதவை திறக்க கலைஜீவன் உள்ளே வந்தான். ஒரு அந்நியனின் வருகை போல் உணர்ந்தாள். ஒரு வினாடி அவர்களை பார்த்துவிட்டு, வார மாதம் 10ஆம் தேதி நாள் குறிச்சிருக்கு, உங்களுக்கு வசதி தானே என்றான். மலர்விழி சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள். அவள் பார்வையை சந்தித்து அவன் மெல்லிய புன்னகையுடன் இருக்கையில் அமர்ந்து கொண்டான். அன்றிரவு கலைஜீவன் தன் நாட்குறிப்பில் இப்படி எழுதினான். யுத்தம் நடக்கின்ற ஒரு மண்ணில் அந்த யுத்தத்தின் விளைவால் சுற்றி வளைப்பும் தேடுதலும் கைதுகளும் ஏதும் அசம்பாவிதங்களும் தவிர்க்க முடியாமல் நடந்து விடுகின்றன. எனது மண்ணில் நடக்கும் பிரச்சனைகளின் விளைவுகளுக்கு நானும் பங்காளியாகவே இருக்க விரும்புகிறேன். நன்றி.